எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணி கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணி ஆரம்பிச்சிருக்கேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி வச்சுட்டு வீடியோ பார்க்குறக்கு ஆரம்பிங்க. பங்குனி மாதம் வந்துருச்சுனாவே எங்களுக்கு பொங்கல் வைப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும். பங்குனி மாதம் அப்படின்னா ரொம்ப ஸ்பெஷலுங்க. ஒவ்வொரு பங்குனி மாதமும் வரக்கூடிய முதல் புதன்கிழமை நம்ம ஊரில் பொங்கல் வந்து சாப்பிடுவாங்க. மொத்தமாக 15 நாள் சாப்பிட்டுங்க. 15 நாளுக்கு அப்புறம் பொங்கல் வரும். பொங்கல் முடிஞ்சது பார்த்திங்கன்னா எப்படியாவது பங்குனி உத்திரம் முன்னாடி வரும், இல்லைனா பின்னாடி வருங்க. பங்குனி உத்திரம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க. பங்குனி உத்திரம் முடிஞ்சதுக்கப்புறமா ஃபங்க்ஷன் எல்லாமே முடிஞ்ச மாதிரி ஆயிடும். பொங்கல் முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் ஆடி மாதத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். உங்கள் யார் ஊர்லெலாம் பங்குனி மாதம் பொங்கல்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேனோ இல்லை சிம்னியோ எதுவுமே இன்னும் மாட்டலிங்க. அந்த ஆப்ஷன் வந்து இல்லை. அந்த சைடு செவுரு இருக்கிறனால அந்த ஆப்ஷன் இன்னும் பண்ணாமல் இருக்கும். டவ்லோடுங்கிறனால ஓடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுத்து விட்டுருக்கேன், அந்த ஸ்மோக்கெல்லாம் வெளியில் போகிறக்கு. அதில் ரொம்ப நாளாக ஸ்டாக் வந்து உளுந்தனால பார்த்திங்கன்னா மண் அதிகமாக படுறதுனால வலுவலுன்னு இருந்ததுங்க. மேலையெல்லாம் ஒட்டையை அடிச்சு விட்டு பார்த்தேன், உழுகவே இல்லை. அதுக்கப்புறம் தண்ணி ஸ்ப்ரே பண்ணி ஒரு கிளாத் வச்சு துவைச்சி பார்த்தா அதுக்கும் வரலைங்க. அதுக்கப்புறம் சோப் ஆயில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் மேலே பார்க்குறக்கே நல்லா இருந்தது. கிச்சனை ஒரே மாதிரி வச்சுருக்காம அப்பப்போ கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணுவேங்க. அப்படி பண்ணும்போது நம்ம கிச்சனில் சமைக்கும்போது ஒரு சில திங்ஸ் மாறும்போது மைண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரிஸ்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அது எனக்கு மட்டும் தான் தோணுதோ உங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். எல்லாமே மேலே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒட்டையெல்லாம் அடித்து விட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ண வேண்டியதெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சு கொண்டு வந்து ரீஃபில் பண்ணி வச்சுருக்குங்க. அடுப்புக்கு மேலே மட்டும்தான் சுத்தம் பண்ணுறோம், அடுப்பு கீழே கண்டுக்கிறதே இல்லைங்க. அப்பப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு காத்தா டீப் க்ளீன் பண்ணுவேன் அடுப்பையே. அப்போ பார்த்திங்கன்னா எப்போ பால் காய வச்சு பொங்குச்சுனே தெரியலிங்க. அடியில் நல்லா ஸ்டிக்காகி கிடந்ததுனால தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு சோப் ஆயில் போட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்டேங்க. ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க ஷார்ட்ஸில் போட்டிருக்கும் போது இதுக்கு என்ன லிக்விட் யூஸ் பண்ணிங்க? நான் சோப் ஆயில் தான் யூஸ் பண்ணேன், விம்ஜெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. இதை போட்டு நல்லா வாஷ் பண்ணிங்கனாவே நல்லா வந்துடுது. என்னோடய கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு தண்ணி அப்படிங்கிறதுனால சிங்கிலிருந்து தண்ணி எங்கெங்கே தெரிக்குதோ அங்கே எல்லாமே உப்பு கரையாக இருக்கும். அதுக்கு நீங்கள் ஏதாவது லிக்விட் யூஸ் பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கள், நானும் அதை யூஸ் பண்ணி பார்க்குறேன். நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப வலுவலுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ அதை யூஸ் பண்ணுறது இல்லைங்க. அப்படியே இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி விட்டுறது. அதுக்கு நான் ஒரு வால்பேப்பர் வச்சுருக்கேன், அதை ஒட்டலாமான்னு வச்சுருக்கேன். உங்களுக்கு எதாவது டிப்ஸு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். எல்லாமே காஞ்சிடுச்சுன்னு கொஞ்சம் ரீஃபில் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். ரொம்ப நாள் கழித்து தை பொங்கலுக்கு நான் அந்தளவுக்கு டீப் க்ளீன் பண்ணலிங்க. இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறமா கிச்சன் ஒரு 2-3 நாளாக கை வச்சு யூஸ் பண்ணுறக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. க்ளீனாக இருக்குதே, நம்ம அழுக்கு பண்ணிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஒரு கப் சூடாக டீ வச்சு குடிச்சிட்டு கத்திரிக்காய் செடி பார்த்திங்கன்னா கடைசி ஆயிடுச்சு. இருக்கிற காயை பொறிச்சு விட உழவு விட்டுலான்னு சொன்னாங்க. அந்த காயெல்லாம் பொறிச்சு கொடுத்துட்டு இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா இப்படித்தான் பிஸியாக போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்க.